ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷன்ஸ்ரீ விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோடய ஹஸ்பண்டோட 10,000 சேலரியை வச்சு நான் எப்படி 1 மந்த்து ஃபுல்லாக வந்து ஃபேமிலி ரன் பண்ணுறேன், ப்ளஸ் எப்படி நான் வந்து சேவிங் பண்ணுறேன்றதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ரைட் பண்ணி உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து 15,000 மொத்தமாக வரும். அதில் வந்து 5,000 வந்து பெட்ரோலுக்கே வந்து அவங்க வந்து போயிட்டு வர்றதுக்கு வந்து 5,000 வந்து பெர் டேக்கு 150 ஆகிடும். அப்படின்னா நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக வந்து 5,000 எக்ஸ்பென்சஸ் அதிலே பெட்ரோல்லே முடிஞ்சிடும். பேலன்ஸ் 10,000 தான் எங்களுக்கு வந்து கையிலேயே இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் வந்து ரொம்ப சொல்கிறேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி பே பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்டினா ரெக்ரூட்மெண்ட் டெபாசிட். இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நாங்கள் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கோம். மந்த்லி வந்து 2,500 அங்கே வந்து நாங்கள் சேவ் பண்ணுறோம். அங்கே வந்து சேவ் பண்ணும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் எக்ஸ்ட்ராவாக வருது. ப்ளஸ் வந்து 3 இயர்ஸ் இல்லைனா வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். பேபிக்கு வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணி அதை வந்து போட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து 5,000 வந்து கோல்டுக்காக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பே பண்ணிட்டோம். ஸோ வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு வந்து அமௌண்ட்டு மந்த்லி பத்தலை தான். பட் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது வந்து சேர்த்தாச்சு. இது ஒரு 3 மந்த் வந்து பே பண்ணிட்டோம். பே பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து எங்களால் பண்ண முடியல. என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து புதுசாக வந்து டிவியும் ஹோம் தியேட்டரும் வந்து வாங்கியிருக்கோம் வீட்டில். ஸோ அது வந்து 5,000 4,980 ருபீஸ் பே பண்ணணும். ஸோ அதை வந்து அதுவும் இதுவும் ஒன்றா ஆயிடுச்சா. ஸோ அதனால் வந்து அதை கேன்சல் பண்ணிவிட்டு இதை வந்து பே பண்ணலான்னு இனிமேல் இருக்கிற மந்தில் பே பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு என்ன எக்ஸ்பென்சஸ்னால், நாங்கள் வந்து மந்த்லி வந்து இப்போ டோட்டலாக போயிட்டு ஒரு இப்போ எப்படி சொல்கிறது, இந்த டிமார்ட் அந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்லலாம் இருக்கலாம், அதில் போய்ட்டு நாங்கள் வந்து டோட்டலாக ஒரு 2,000க்கு எங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்துடுவோம். எங்களுக்கு வந்து 2,000க்குள்ளே தான் ஆகும். ஏன் அப்படின்னா, எங்களுக்கு வந்து என்னுடைய மாமனார் மாமியார் வந்து அரிசி பருப்பு எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து அந்த செலவு எங்களுக்கு கிடையாது. மற்றதெல்லாம் எங்களுக்கு பர்சனலாக எங்கள் பேபிஸ்க்கு எங்களுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். மோஸ்ட் ஆஃப் நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்குறது வந்து கிடையவே கிடையாது. நாங்கள் வந்து எங்களோட மேரேஜில் வந்தது 2 இயர்ஸ் ஆகிடுச்சு மேரேஜ் ஆகி. மேரேஜில் வந்த ட்ரெஸ்ஸஸ் தான் நாங்கள் வச்சு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் பேபிஸ்க்கு மட்டும் எப்போயாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா என் பேபிக்கு மட்டும்தான் நான் வந்து பை பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டி வந்து 2,500, கோல்டு வந்து 5,000, பேலன்ஸ் 500 தான் வந்து என் கையிலேயே ஸ்டேபிளாக இருக்கும். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சேலரி வந்த 10 டேஸ்லேயே அதையும் வந்து நான் எப்படியாவது ஏதாவது ஒரு செலவு வந்து அதை நான் எடுத்துருவேன். எடுத்த பிறகு எனக்கு வந்து சுத்தமாக கையில் சேவிங்ஸே இருக்காது. அந்த மாதிரி டைமில் வந்து இன்னும் எமர்ஜென்சியான சிச்சுவேஷனில் எங்கள் அப்பா வந்து எனக்கு மந்த்லி வந்து ஒரு 2,000 வரை எங்கள் அப்பா வந்து எனக்கு கொடுப்பாரு. ஸோ அதை வச்சு அந்த மந்த்தை வந்து நான் ஓட்டிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து அதுவும் பத்தல, பேபிஸ்க்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா யார்கிட்டயாவது வந்து ஜிபே பண்ண சொல்லி வாங்கிட்டு போயிட்டு செலவெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து மந்த்லி சேலரி வந்ததுன்னா அது கூட வந்து ஆட் பண்ணி நாங்கள் வந்து இப்படி தான் கொடுத்துட்ருக்கோம். நான் இந்த மாதிரியான கஷ்டங்கள் எப்போ தீரும் அப்படின்னா, கண்டிப்பாக நான் வந்து ஜாபுக்கு போனால் தான் தீரும். நான் வந்து 2 டிகிரி படிச்சிருக்கேன். பட் ஆனால் வந்து மேரேஜ் முன்னாடி வந்து ஹெச்ஆராக ஒர்க் பண்ணேன். எம்பிஏ ஹெச்ஆர் தான் முடிச்சிருக்கேன் நான். ஒர்க் பண்ணேன். இப்போ வந்து என்னால் வந்து ஒர்க்குக்கு போக முடியாத சிச்சுவேஷன். ஸோ அதனால் சொல்லிவிட்டு நான் வந்து இப்போ வந்து வீட்டில் இருக்கேன். இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து இந்த சேலரி வந்து சுத்தமாக பத்தலை. ஸோ என்ன பண்ணலாம், 3 இயர்ஸ் ஆகும் பேபி வச்சுட்டு ஜாபுக்கு போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். சரி, எப்படியும் நம்ம ரீச்லாம் ஆக முடியாது, ஸ்டார்ட் பண்ணுவோன்னு பார்த்தேன். ஒரு வீடியோவில் என்னோடய வீடியோ வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அது போயிடுச்சு. மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிடுச்சு. ஸோ அதனால் நிறைய ஒரு 5 மில்லியன் போச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 3 வீடியோ அந்த மாதிரி போச்சு. உடனே வந்து எனக்கு வந்து நான் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா பண்ண பிறகு ஒரே ஜாலி, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி மறுநாள் 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரீயூஸ்டு கன்டென்ட் வந்துருச்சு. அப்படியே இது குண்டை தூக்கி போட்ட மாதிரி அப்படியே உட்காந்துட்டேன். என்னடா பண்ணுறது, நம்ம இப்போ கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணோம், இப்படி வந்துருச்சேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மனசே நொந்து போய் அப்படியே விட்டாச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஒரு 1 வீக் அப்புறமா நம்ம வந்து லாங் வீடியோவில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம்.